ஆரம்பிக்கலாங்களா? ஐயோ நீயா? ஐயோ! ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாளுக்கு நாள் நீங்கள் எல்லோரும் கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஆனால் இந்த சப்போர்ட் எனக்கு பத்தாதுங்க. என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆனால் கொஞ்சம் வீடியோவோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் விஷயம் வந்து நல்ல விஷயங்களாக தான் இருக்குது. சரி, அடுத்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, மிக ஆரோக்கியமான ஒரு இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சோயா பீன் கலந்த ப்ரோட்டீன் ரிச் இட்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சோயா பீன் வந்து நிறைய பேருக்கு அந்த சீட்ஸை பற்றி தெரியாது. எல்லாருமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா, அந்த மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு அது சோயா சங்க்ஸ்னு சொல்ல தெரியாது. ஏன்னா மீல் மேக்கர்ன்றது ஒரு கம்பெனியோட பிராண்டோட பேர். அவங்க தயாரிக்கிறது அந்த சோயா சங்க்ஸ். ஸோ இப்போ நிறைய பிராண்டில் வந்துட்டுருக்கு. சாதாரணமாகவே பிராண்ட் இல்லாதவங்களும் இப்போ அதை பற்றி தயாரிச்சுட்டு கடைகளில் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கவரில் போட்டு கூட விற்கிறாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஆனால் அந்த சோயா சங்க்ஸ் போட்டு நம்ம செய்ய போதில்லை, அந்த சோயா பீனை போட்டு தான் நம்ம வந்து இட்லி செய்ய போகிறோம். ஸோ இது எப்படி செய்யறது? உண்மையிலே ஆரோக்கியமான ப்ரோட்டீன் ரிச் நமக்கு இட்லி கிடைக்கும். எப்படின்னா, நம்ம சத்து மாவு எப்படி உங்களுக்கு உடம்புக்கு நல்லதோ அதே மாதிரி அதை விட அதிகமாக நமக்கு வந்து இந்த இட்லி தினம் சாப்பிடாதவங்க யாருமே கிடையாது. ஸோ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஆரோக்கியமான ஒரு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இது ஒரு ஆரோக்கியமான ஒரு இட்லி. இது காலையில் இட்லி சுட்டால் மத்தியானம் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. ஈவன் குழந்தைங்களுக்கும் நம்ம அதே கட்டி கொடுப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து இன்னுமே ஒரு ஹெல்த்தியரான ஒரு இட்லி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ரேஷன் அரிசியும் சாப்பாடு அரிசியும் சேர்த்து தாங்க பண்ண போகிறேன். 3 கிளாஸ் ரேஷன் அரிசியும் 1 கிளாஸ் வந்து சாப்பாடு அரிசியும் எடுத்து போட்டிருக்கேன் நான். இப்போ இந்த சோயாபீன் வந்து பார்த்திங்கனாக்கா இப்படி தான் இருக்கும், வெள்ளை காராமணி மாதிரி. இது வந்து 1 கிளாஸ், 4க்கு 1. நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறது வந்து 5க்கு 1 போட்டுக்கலாம். இது நல்லா 4-5 தரம் கழுவிட்டேங்க. இப்போது இது ஒரு 8 மணி நேரம் ஊறட்டும். உளுந்து நம்ம இப்போ ஊற போட வேண்டிய வேலையே கிடையாது. இது நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு குறைஞ்சது ஒரு 8 to 9 hours இது நல்லா ஊறட்டும். இப்போ நான் காலையில் 10 மணிக்கு ஊற போடுறேன். சாயந்தரம் ஆட்டுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் உளுந்து ஊற போடுவேன். அதே கிளாஸில் தான் வந்து உளுந்து நம்ம எடுக்க போகிறோம். அப்புறம் இதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் அவல் தேவைப்படும். ஸோ கொஞ்சம் இட்லி ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் அவல் சேர்க்கும்போது. இது ஊறட்டும். இதுக்கு வந்து இப்போது ரெஸ்ட்டு கொடுத்துருவோம். இதுக்கு 7 மணி நேரம் அரிசி ஊறி இருக்குது. பாருங்கள், நம்ம இப்படி திருப்பியும் இதை ஒரு 2 வாட்டி கழுவிடலாம். ஸோ தட் இட்லி வந்து நல்லா வெள்ளையேன்னு இருக்கும். இப்படி நம்ம கரைக்கும் போது இதில் இருக்கக்கூடிய தோல் வந்ததுன்னா ஓகே தான், பிரச்சனை இல்லை. நீங்கள் அலசி அதோட வாஷ் பண்ணும்போது அந்த தோல் போச்சுன்னா விட்டுடுங்க, ஓகேவா? இது நல்லா இது வந்து நான் சாதா வாட்டர் தான் போட்டிருக்கேன். இதில் வந்து 2 வாட்டி நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருவோம். அடுத்தது அதே நம்ம அரிசியெலாம் அளவு எடுத்தோம் இல்லையா, அதே கிளாஸில் ஒரு அரை தட்டி 1 கிளாஸ் உளுந்து, அவ்வளோதான். இப்போ இதில் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன். வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் அருவா வாட்டர் ஊற்றிக்கிறேன். இதில் இருக்க தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம அரிசி அரைக்கும் போது இந்த தண்ணியை விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ சின்னதாக போட்டோம் பாருங்கள், எவ்வளோ பெருசு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நீங்கள் ரேஷன் அரிசி போட்டாலும் ஓகே தான், இட்லி அரிசி போட்டாலும் ஓகே தான். ஸோ நமக்கு எந்த அரிசி நம்ம ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த ரேஷியோவில் போட்டுக்கலாம். இப்போ இதில் நல்ல தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அரைக்கும்போது இந்த தண்ணியை பயன்படுத்தாமல் உளுந்து தண்ணி நம்ம அரைச்சதுக்கப்புறம் அந்த உளுந்து தண்ணி மிச்சம் இருந்ததுன்னா அந்த உளுந்து தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, நம்ம கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் உளுந்து ஒரு கைப்பிடி எடுத்து நீங்கள் மிச்சம் பண்ணிக்கலாம். ஏன்னா 4க்கு 1 போட்டிருக்கோம், 5க்கு 1 கூட உளுந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால். ஸோ நான் வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறேன், ஓகேங்களா? சரி, இது வந்து ஒரு 1.5 மணி நேரம் கழித்து நம்ம மாவு ஆட்டுற வேலையை பார்க்கலாம். நம்ம எந்த கிளாஸில் நம்ம அரிசி அளந்தோமோ அதே கிளாஸ்லேயே நம்ம 1/2 கிளாஸ் அவல் சேர்த்துக்கலாம். வெள்ளை அவலாக இருந்தாலும் ஓகே தான், சிகப்பு அவலாக இருந்தாலும் ஓகே தான். ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இது 1.5 மணி நேரம் கழித்து நம்ம இந்த உளுந்தை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து உளுந்தை ஃபஸ்ட்டு அரைச்சிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை அரைச்சி மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அந்த பாத்திரத்தில். இன்னொன்று வந்து ஒரு கிளிப்பிங்ஸில் வந்து விட்டு போச்சுங்க. அவல் வந்து ஒரு 1/2 கிளாஸ் நான் கையோட இந்த அரிசியோடு போட்டு ஊற வச்சிட்டேன். அதாவது நம்ம தண்ணி 2வது வாஷ் பண்ணி நம்ம போட்டோம் இல்லையா, அப்போ வந்து கையோட அவளும் வந்து ஆட் பண்ணிட்டேன் இதில். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒன்றுனா அரைச்சி குண்டானில் சேர்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து உளுந்தை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். கண்டிப்பாக வந்து ஐஸ் வாட்டர் இல்லைனாக்கா உளுந்தை வந்து ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு தான் நம்ம வைக்கணும். ஏன்னா நம்ம ஒரே நாளில் அந்த மாவை யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
ஒரு 2-3 நாளைக்கு வைக்கணும் அப்படின்னும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணணும். இன்னொன்று உளுந்து வந்து ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. சில பேர் அரிசியும் உளுந்தும் ஒரே டயத்தில் ஊற வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கக்கூடாது. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம அதாவது அரைக்கிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாலே நமக்கு போதும். ஸோ இப்போ வந்து நம்ம அரிசி 1 by 1 நான் ஒரு 3 ஈடு போட்டு இந்த இருக்கிற அரிசியெல்லாம் கொஞ்சம் நரன்னு அப்படி அரைச்சா போதும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அது வந்து உங்களுக்கு அரைக்க உங்களுக்கு அந்த பக்குவம் புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஏன்னா கிரைண்டருக்கும் மிக்சியில் அரைக்கிறதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மாதிரி மாவு கிளறி வைக்கும்போது பழைய மாவு கொஞ்சோண்டு சும்மா நம்ம தயிருக்கு உர ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு கலந்து வச்சிங்கன்னா சூப்பராக ஃபெர்மெண்ட் ஆகும். முக்கியமாக குளிர் பிரதேசங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக பயன்படும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இதை கலக்கி வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நாளைக்கு பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. நைட்டு அரைச்சி வச்ச மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சில சமயம் பொங்கி கீழே போயிடும். பரவாயில்ல, நல்ல பிள்ளை. ஓ, சூப்பராக பொங்கியிருக்கு பாருங்கள். என்ன தான் நம்ம பார்த்து நல்லதாக செஞ்சு கொடுத்தாலும் வீட்டில் இருக்கிற சில பேருக்கு இறங்காது. முக்கியமாக எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து இந்த சோயா சங்க்ஸ் சுத்தமாக பிடிக்காது. நான் அதில் வந்து நிறைய வெரைட்டி செஞ்சு கொடுப்பேன். ஆனால் எதுவுமே இறங்காது. எல்லாத்தையும் பொறுக்கி ஈவன் நம்ம வெஜ் ரைஸில் நம்ம வந்துட்டு அந்த சோயா சங்க்ஸ் போட்டு நம்ம செஞ்சோம்னா எல்லாத்தையும் தனியாக பொறுக்கி எடுத்து வச்சுருவார். ஸோ அப்புறம் நம்ம சரி ஏதாவது ஆல்டர்னேட் ஐடியா நம்ம யோசிக்கலாம் அப்படின்ட்டு தான் சரி இது நம்ம போட்டு செய்வோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நல்ல விஷயம் தானே. இப்போது கண்ணுக்கு தெரியாது, டேஸ்ட்டும் தெரியாது, நார்மல் இட்லி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் இது கலக்கிறேன்றது இன்றைக்கு வரைக்குமே அவருக்கு தெரியாது. சரி இது ஒரு பதிவாக போட்டுருவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி போட்டாச்சு. இட்லி பாருங்கள் சும்மா கும்முன்னு வெந்திருக்கு, செம்மையாக இருக்கும். அந்த பபுள்ஸ் நல்லா உடச்சி விடுங்க, இல்லைன்னா ரொம்ப உதிராக வரும். காலையில் பிள்ளைங்களுக்கு 2 இட்லி இது 2 பாயில்டு எக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட சத்தான ஆகாரம் எதுவுமே இல்லை. இதுக்கு வந்து நல்ல தண்ணியாக கொஞ்சம் காரமாக சிக்கன் கிரேவி அட்டகாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து தக்காளி கார சட்னி தான் பண்ணியிருக்கேன். கடையில் வாங்கின வடகரி அதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ரெசிபி. நீங்கள் தோசைக்கு வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா உளுந்து வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கிரைண்டரில் ஆட்டும்போது அதனுடைய தன்மை வேறு, நம்ம மிக்சியில் ஆட்டும்போது கொஞ்சம் வந்து உளுந்து கம்மி பண்ணி போட்டோம்னா தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த தோசையிலே கூட 2 முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு முட்டை தோசை மாதிரி நீங்கள் கொடுத்துட்டிங்கனாலே அதே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மிகவும் சிறப்பான இந்த ஒரு ப்ரோட்டீன் ரிச் இட்லி வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யுங்க. உங்களால் ஏன்னா இந்த சோயாபீனோட விலை வந்து கொஞ்சம் அதிகன்றதால சில பேருக்கால வாங்க முடியலன்னா கூட அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் இந்த இட்லி மாவில் வந்து இந்த மாதிரி சோயாபீன் கலந்த இட்லி நீங்கள் சுடுங்க. இல்லை எனக்கு சுத்தமாக எனக்கு இது வாங்க முடியாது, என்னோடய ஏரியாவில் இது அவைலபிள் இல்லை அப்படின்னாக்கா இந்த சொன்ன மாதிரி இந்த சோயா சங்க்ஸ் கூட நீங்கள் அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சுடு தண்ணியில் போட்டு புழிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம எப்பவும் போல் மாவு அரைக்கும் போது இதோட அதையும் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அப்படி அரைக்கிறது வந்து அதுக்கான குவான்டிட்டி என்னென்னாக்கா 1 கிலோவுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நீங்கள் அந்த சோயா சங்க்ஸை போட்டுங்க. ஒரு 1/4 கிலோன்றது ஒரு 200 கிராம் கூட ஓகே தான். ஏன்னா அது ஃபுல்லாக உங்களுக்கு ஒன்றும் உள்ளே இருக்க சத்துக்கள்லாம் எடுத்துடுறாங்க, புழிஞ்சிட்டு வாங்க. அந்த சோயா மில்க் வந்து அது வேறு ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த சோயா சங்க்ஸில் நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த நம்ம சீட்ஸை யூஸ் பண்ணுறத விட கொஞ்சம் குறைவான ப்ரோட்டீன் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட்டில் எந்த வித மாற்றமுமே இருக்காதுங்க. அதனால் தாராளமாக நீங்கள் இதை பயன்படுத்தலாம். ஓகே, எப்பவும் போல் லைக்ஸ், கமெண்ட், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் எதையும் மறந்துடாதீங்க. முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. நாளுக்கு நாள் நீங்கள் எல்லோரும் கொடுத்துட்டு அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.